இந்திய இளைஞர்களே விழித்தெழுங்கள், டில்லி நோக்கி செல்வோம். நம்மை ஊமைகளாய், அடிமைகளாய், நாயினும் கீழானவர்களாய் ஆட்டிப்படைக்கும் வெள்ளை அதிகார வர்க்கத்தை டில்லி வைஸ்ராய் மாளிகையிலிருந்து விரட்டி அடிப்போம். டில்லி சலோ என்று வீர முழக்கம் செய்த விவேகியை நமது சுதந்திர திருநாள் அன்றாவது நெஞ்சார நினைத்து வாழ்த்தி வணக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமையாகும். டில்லி சலோ என்று இந்திய இளைஞர்களுக்கு சுதந்திர உணர்வை ஊட்டி வீர முழக்கம் செய்த மாவீரர், இந்திய மாஜினியாக விளங்கிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்பது அனைவரும் அறிந்த வரலாற்று உண்மை. வெள்ளைய ஆதிக்கத்திடம் இருந்து இந்தியாவை விடுதலை பெறச் செய்வதில் நேதாஜி மேற்கொண்ட நடைமுறைகளை அன்று சில இந்திய தேசிய தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருந்தனர். நமது ரத்தத்தை சிந்தியாவது வெள்ளையர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற தீவிர தியாக உணர்வில், இந்திய விடுதலை கனவில் வெறிபிடித்து இருந்தார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். பண்டித நேருவின் இறை புனியாத நண்பரான நேதாஜி அலகாபாத் வரும் நேரங்களில் நேருவின் இல்லம் ஆனந்த பவனில்தான் தங்கியிருப்பார். 1935ஆம் ஆண்டு சிறையில் இருந்த நேரு, சுபாஷ் தன்னை முசோலினியைப் போல் நினைத்துக் கொண்டு செயல்படுவதை தன்னுடைய சிறை டைரியில் குறிப்பிட்டுள்ளார். 1940ஆம் ஆண்டு வரை நேதாஜியுடன் இணைந்து செயல்பட்ட நேரு, அதன்பின் அவருடன் விடுதலை போராட்ட பாதையை வகுப்பதில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் நேதாஜியுடன் தன்னுடைய நட்புணர்வை முறித்துக் கொள்ளவே இல்லை. 1940ஆம் ஆண்டு அலகாபாத் வந்திருந்த நேதாஜி காங்கிரஸ் தலைமைக்கு எதிரான கருத்துக்களை பொதுக்கூட்டங்களில் பேசினார். அப்படி இருந்தும் அவர் நேருவின் விருந்தாளியாக ஆனந்த பவனில் அடிக்கடி வந்து தங்கியிருப்பார். உலகப் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் அடிமை தலையிலிருந்து இந்தியா விடுதலை பெற தனக்கு உதவி செய்யும் நாடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போவதாகவும் நேதாஜி கூறினார். 1941ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் யாருக்கும் தெரிவிக்காமல் இந்தியாவிலிருந்து பெர்லின் சென்றார் நேதாஜி. அங்கிருந்து ரோம், டோக்கியோ போன்ற நாடுகளுக்கு சென்று இந்திய விடுதலைக்கு ஆதரவை திரட்டினார். கல்கத்தாவில் உள்ள தன் இல்லத்தில் இருந்து திடீரென்று வெளிநாடு சென்ற நேதாஜியை காணாமல் தவித்த அவரது லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவரது வீர உரையை வெளிநாட்டு வானொலிகள் ஒலிபரப்புவதை கேட்ட பின்பே மகிழ்ச்சி அடைந்தனர். ஹிட்லர், முசோலினி, டோஜோ போன்ற வெளிநாட்டு தலைவர்களை சந்தித்து இந்திய விடுதலைக்கு ஆதரவு திரட்டினார் நேதாஜி. தன்னை இந்தியாவில் காண முடியாமல் விடுதலை வேட்கையில் ஊறி திளைத்துக் கொண்டிருக்கும் தன் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு அவர் வானொலி மூலம் பேசிய உரை தேனாக இனித்தது. இமயமலையையும் இந்திய புனித நதிகளையும் ரத்தத்தின் ரத்தமான என் உடன்பிறப்புகளையும் விட்டு விலகி நான் மேலை நாடு வந்திருப்பதன் வரலாற்றை நீங்கள் நன்கு அறிவீர்கள். டில்லியிலே கோலோச்சும் வெள்ளையர்கள் நம் ரத்தத்தை குடித்து நம்மை அடிமைகளாக்கி ஆனந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தை விரட்டி அடித்து நாம் டில்லி நோக்கி செல்ல வேண்டும். அவர்கள் சிலர், நாம் பலர் நம்மிடையே உள்ள ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி நம்மை சிறுமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அந்த கூட்டம். டெல்லியிலே கோலோச்சும் அந்த கொடியவர்கள் கூட்டத்தை நாம் கிழித்து எறிய வேண்டும். நம்மை அடிமைகளாக்கி நம் ரத்தத்திலே அவர்கள் உல்லாச வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாம் அஹிம்சையை கடைபிடித்து வெற்றி காண முடியாது. பாரதத்திற்கு பரங்கியர்களிடமிருந்து விடுதலை கிடைக்க வேண்டுமானால் நம் ரத்தத்தையும் ஏன் நம் உயிரையும் கூட தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு வழிகாட்ட நான் விரைவில் வந்து விடுவேன். நமக்கு வெற்றி கிடைக்கப் போவது நிச்சயம். இந்திய விடுதலை ஒன்றே நமது தாரக மந்திரமாக இருக்கட்டும். நேதாஜியின் வீர உரை அவரை பின்பற்றும் இந்திய தேசிய படை வீரர்களுக்கு புத்துணர்ச்சியை ஊட்டியது. நேதாஜிக்கு எதிரான போர் பிரச்சாரத்தில் பிரிட்டிஷார் ஈடுபட்டு வந்தனர். நேதாஜி 1944ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி ஆற்றிய உரையில் தன் மீது வெள்ளையர்கள் எத்தகைய பொய்ப் பிரச்சாரத்தை பரப்பினாலும் இந்தியாவில் உள்ள ஆசாத் ஹிந்த் படையினர் டெல்லியில் உள்ள வைஸ்ராய் மாளிகையிலிருந்து வெள்ளையர்களை வெளியேற்றியே தீர்வார்கள் என்றும், அந்த மாளிகையின் உச்சியில் இந்திய தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்கப் போகிறது என்றும் முழக்கமிட்டார். சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக போதனையில் நாட்டம் கொண்டிருந்தார் நேதாஜி. இந்திய சமுதாயத்தின் நல்வாழ்விற்காகவும் இந்திய விடுதலைக்காகவும்
தன் உயிரை தியாகம் செய்தாலும் அது சாதாரண செயல்தான் என்று நேதாஜி கூறி வந்தார். அவரது சிந்தனைகள் இந்திய விடுதலையை தவிர வேறு எதையுமே சிந்திக்கும் நிலையில் இருந்தது இல்லை. விமான விபத்தில் ஏற்பட்ட அவரது மறைவு இந்தியர்கள் அனைவரையுமே திடுக்கிட வைத்தது. நேதாஜி பயணம் செய்த விமானம் தீப்பற்றி எரியும் நேரத்தில் கூட தான் தப்பிவிடுவோம் என்ற மனந்தளராத நிலையிலேயே இருந்தார். நேதாஜியுடன் அவரது விமானத்தில் பயணம் செய்த காலினர் ஹபீப் ரஹ்மான் என்பவர் நேதாஜியின் மனந்தளராத வீரத்தை நேரில் கண்டார். அவர் அதை விவரித்து சொல்லும்போது 1945 ஆண்டு 10ஆம் தேதி நேதாஜி பயணம் செய்த விமானத்தில் நானும் பயணம் செய்து கொண்டிருந்தேன். டைக்கு என்னும் இடத்தில் மதியம் 2 மணி அளவில் ஒரு மலை மீது விமானம் மோதி நொறுங்கியது. விமானம் நொறுங்கி அதிலிருந்து பெட்ரோல் நேதாஜியின் காக்கி ராணுவ உடை மீது தெளித்து அதுவும் தீப்பற்றிக் கொண்டது. நேதாஜி கொஞ்சம் கூட பதறாமல் புஷ்கோட்டின் பெல்ட்டை அகற்ற முயன்றார். முடியவில்லை. அவர் முகமெல்லாம் தீப்பிடித்து தரையில் விழுந்தார். நேதாஜியை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற ஜப்பானியர்கள் அவர் உயிரை காப்பாற்ற இமாலய முயற்சி செய்தும் பயனளிக்கவில்லை. நேதாஜி அருகில் இருந்த கானில் ஹபீபிடம், என் முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் வாழ்நாளையே இந்திய சுதந்திரத்திற்காக அர்ப்பணம் செய்திருந்தேன். என்னுடைய நாட்டு மக்களிடம் இந்திய விடுதலை போராட்டத்தை என் மறைவுக்கு பின்பும் மனம் தளர்ந்து விடாமல் தொடர்ந்து போராடச் சொல்லுங்கள். டெல்லியிலிருந்து வெள்ளையர்களை வெளியேற்றி நமது பாரத சுதந்திர கொடியை பட்டொளி வீசி பறக்க விடச் சொல்லுங்கள். அதுவே அவர்கள் எனக்கு செய்யும் நன்றி கடனாக இருக்கட்டும் என்று நேதாஜி கூறியதாக காலினர் கூறினார். நேதாஜி ஆன்மீக எண்ணங்கள் கொண்டவர். இமயமலையின் இயற்கை எழிலில் மனதை பறிகொடுத்து விடுவார். தன் நலத்தையோ சுகபாவ வாழ்வையோ எண்ணி பார்க்காமல் பாரதத்தின் விடுதலை வேட்கையிலேயே அவர் எண்ணங்கள் பயிரிடப்பட்டிருந்தது. சிங்கப்பூரில் சுவாமி ராமகிருஷ்ணரின் ஆசிரமத்துக்கு அடிக்கடி சென்று தியானத்தில் ஆழ்ந்து விடுவார். அந்த நேரங்களில் சாதாரண உடையில் சிறிய கைப்பையுடன் மூக்கு கண்ணாடி, கீதை புத்தகம், துளசி மாலையுடன் காட்சியளிப்பார். இந்திய தேசிய படையில் பாரதத்தின் விடுதலைக்காக சேர்க்கப்பட்ட படை வீரர்களுக்கு நல்லொழுக்கத்தையும் பாரத பண்பாட்டையும் தாய்நாட்டு பற்றையும் சிறந்த முறையில் போதித்திருந்தார். கோடிக்கணக்கான இந்திய மக்களின் இதய தெய்வமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்று நம்மிடையே இல்லை. ஆனால் அவர் ஊட்டி வளர்த்த தேசப்பற்றை நம்மவர்கள் மறந்துவிடக் கூடாது. நேதாஜி தன் உயிரை பணயம் வைத்து பெற்றுத் தந்த சுதந்திரத்தை பகைவர்களிடம் பறிகொடுக்காமல் பாதுகாப்போம் என்று நாம் ஒவ்வொருவரும் சபதம் ஏற்க வேண்டும். தாய்நாட்டுக்காக உயிரை கொடு என்று நேதாஜி கூறிய கடைசி வார்த்தைகளை காப்பாற்றுவதே நாம் அவருக்கு செய்யும் நன்றி கடனாக இருக்கும். இந்திய சுதந்திரத்தை குறித்து மகாகவி பாரதியார் கூறிய வார்த்தைகளை எண்ணிப் பாருங்கள். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரார் காத்தோம், கருகத் திருவுளமோ என்று கூறியுள்ளார். கண்ணீரால் காத்து நம் உயிருடன் வளர்த்த இந்திய சுதந்திர பயிரை கருக விடாமல் காத்து வளர்க்க வேண்டியது நமது கட்டாய கடமை. தன் வீட்டையும் தன் குடும்பத்தையும் மறந்து தாய்நாட்டுக்காக உழைத்து தன் இன்னுயிரை பாரத விடுதலைக்காக பலியிட்டுக் கொண்ட தியாகி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வார்த்தைகளை நாம் நெஞ்சில் நினைத்து பாரத சுதந்திர பயிரை பாதுகாப்போம் என்று சபதம் ஏற்போம். வந்தே மாதரம். வாழ்க பாரதம்.